கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் அதே போல இரண்டாம் தொடர்புடைய முன்னாள் சேர்மன் அவர்களும் அதே போல சிபிஎம்முடைய முன்னாள் தலைவர் அதே போல இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியுடைய முன்னாள் தலைவர்கள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்காங்க. குறிப்பாக கடுமையான இன்னைக்கு யானையுடைய தொந்தரவு இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருதாசலம் என்ற ஒரு நபர் கோவிலுக்கு சென்று விட்டு வரும்பொழுது யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார். அதே போல நம்முடைய தொண்டாமுத்தூர் ஒன்றியம் நரசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பத்ரகிரி கவுண்டர் என்று அவர் வீட்டுக்கு வெளியில இருக்கும் பொழுது யானை அடிச்சு ஒரு கால் முழுமையாக எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லா கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனை இருக்கார். இப்ப நான் அவங்க போய் நேரம் பார்த்துட்டு வரேன். இது சம்பந்தமாக யானை சர்வசாதாரணமா ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போற மாதிரி ஊருக்குள்ளேயே நீங்க போயிருப்பீங்க. அந்த வீடியோ எல்லாம் நீங்க தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க, நம்ம ப்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க. தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது. அதுக்கு நம்முடைய அதிமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகழி வெட்டி நம்ம நடவடிக்கைகளை எடுத்தோம். அகழி வெட்டினா கூட அதையும் கூட அப்படியே யானை அதுக்கப்புறம் வரைகின்ற காலத்தில் அப்படியே அந்த குடியெல்லாம் மூடிட்டு தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை விண்வெளி அமைச்சா கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதனால நம்ம ரயில் தண்டவாளம் கர்நாடகாவில் அதே போல கேரளாலெல்லாம் போட்டிருக்காங்க, அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரிகளை கூட்டு போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கூட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் பார்த்தாங்க. அதிகாரிகள் பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட சில அமைச்சர்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு முடிச்சிருந்தா இந்த இறந்துக்க மாட்டாங்க, இந்த விபத்தால் நடந்திருக்காது, யானை உள்ள வந்திருக்காது. அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கு. அதுதான் இப்போ கலெக்டர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்தோம். அவங்க சொன்னதுமே நம்ம சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் உடனடியாக கொடுத்துட்டோம். நிதி நாங்கள் கொடுத்தோம். நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு உயிர் போகாது. தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் யானை அங்கே நின்றுருக்கு. 2 யானை 3 யானை 5 யானை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் தாதியூர் நரசிபுரம் வெள்ளிமலை பண்ண போன்ற பகுதிகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அத்தனை பகுதி இப்போ மெயினாக பாலக்காடு மெயின் ரோடுகள் வருது. ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாய பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு. ஆகவே இந்த அரசு